அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஒரு மக்காவிலேருந்து வந்த வீட்லேருந்து வந்துக்குது. நேற்று விளக்கப்போட்லேருந்து வந்துடு. இன்றைக்கு ஒரு வீட்லேருந்து வந்துக்குது. கவுண்டரு, அத்தரு, தண்ணி பாட்டலு, ஈத்தப்பழம், பேக்கு எல்லாம். துவா செய்யுங்க. நம்மளும் ஹஜ்ஜி செஞ்சு உம்ரா செஞ்சு நிறைய கொடுக்குறதுக்கு செஞ்சுக்கிறோம். எல்லாரும் செய்வோம். துவா செய்யுங்க. கொடுக்க நல்லா பறக்கத்தாக்கி நிம்மதியாக்கி இந்த துவா பறக்கத்தை கொண்டு இந்த நேற்றுக்கடை உம்ராவும் போகணும். அதோட ஒன்றா சேர்ந்து ஹஜ்ஜி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒரு ஹஜ்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும். எளிமையோடு போயிடணும். ஹத்தாய்க்கு எனக்கு 4வது வீட்லேருந்து வந்துட்டு இனி எத்தனை வீட்லேருந்து வருதோ தெரியல. அந்த நாளில் ஒரே ஒரு மக்கத்து ஈத்தாப்பழம் தான் வச்சுக்குமா. ஒரு 4-5 நம்ம ஒரு ஈத்தாப்பழம் வச்சு ஒரு தாளில் மடித்து தான் வரும். இப்படி நாரியமெல்லாம் வராது. ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். அது இப்போ காட்டுவோன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த ஃபோட்டோ வரமாட்டேங்கிருப்போம். ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். ஒரு கல் மோதிரம், ஒத்த கல் வச்ச மோதிரமும் வரும். விஷமாக இருக்கும், சந்தோஷமாக ஹேப்பியாக தான் இருக்கும். இப்படி வராது. ஒரு 4-5 இந்த ஈத்தாப்பழம், நம்ம ஊர் ஈத்தாப்பழமும் ஒரே ஒரு மக்கத்து ஈத்தாப்பழம். அதை கடுக்கடுவாக பிச்சு எல்லா பிள்ளைகள்கிட்ட வாயிலையும் படகணுன்னு வச்சு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி நம்ம பாட்டெல்லாம் இப்படிலாம் வராதுமா. ஒரு சைஸாக கொஞ்சம் காலம் தருவாளும். அந்த காலத்தை ஹஜ்ஜி செஞ்சு வர்றது ஒரு ஒத்த கல் வச்ச மோதிரம், சின்ன ஃபோட்டோ. ரொம்ப நெருக்கமான ஆட்களாக இருந்தால் வீட்டுக்காரராக இருந்தால் ஒரு பெரிய கேமரா ஃபோட்டோ மாதிரி வச்சு அதை பார்த்துக்கிட்டு கிடப்போம். அழகாக தைக்கும். சரி, அதான் நம்மளுக்கும் நாமளும் போய் இது மாதிரி கொடுக்கறதுக்கு இதோட மிச்சமாக கொடுக்குறது அந்த விஷயம்.